இல்ல இதெல்லாம் அமெரிக்காவிலே கத்துக்கிட்டு வந்தியா இல்ல இங்க வந்துதான் கத்துக்கிட்டியா? என்ன சொல்ற? எல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறத. நான் என்ன பண்ண? சொல்லாத எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. இப்ப அந்த கதிர் கூட தானே வெளியே போயிட்டு வந்தேன். ஆமா, அதுக்கு என்ன? எதுக்கு போன? அவனுக்கு இன்னைக்கு கட்டு மாத்த வேண்டி இருந்தது, அதான் போனேன். அதான் நீ ஏன் போற? அவன் கூட பேசாத, அவன் விஷயத்துல தலையிடாதன்னு சொன்னா நீ கேட்க மாட்டேல? அவனுக்கு அடிபட்டு இருக்கு, ஹெல்ப் பண்ண போனது தப்பா? அவன் இங்க இருக்கிறதே யாருக்கும் பிடிக்கல. இந்த குடும்பத்துக்கு கொலகார குடும்பம்னு அவனாலதான் பேரே வந்துச்சு. அவன் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு காரணமே நீதான். இதுல அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு வேற அவன் கூட சுத்திக்கிட்டு இருக்க. சீனு, கதிர் எந்த தப்பும் பண்ணல, அவன் ரொம்ப நல்லவன். ஏய் போதும், சும்மா அதே சொல்லிட்டு இருக்காத. அத நீ வேணா நம்பு, நாங்க யாரும் நம்ப போறது இல்ல. இந்த குடும்பத்துக்கு அவனால எவ்வளவு நல்லது நடந்திருக்குன்னு தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்ட. போதும், எப்ப பாரு நீ அந்த கதிர் புராணத்தை பாடிட்டு இருக்காத. நீ கூட தான் மாமா மாமான்னு அவர் புராணமே பாடிட்டு இருக்க. அத நீ சொல்றியா? ஒரு காலத்துல பெரியப்பா பெரியப்பான்னு சுத்திட்டு இருந்தவதானா நீ? உன்னைய அவர் தலைமையில தூக்கி வச்சிருந்தாரு, அவரையே ஏமாத்திட்ட. போதும்டா, எப்ப பாரு பெரியப்பா மாமா அத்தைன்னு மத்தவங்கள பத்தியே பேசுற. நம்மள பத்தி நீ பேசவே மாட்டியா? நம்மள பத்தி பேச என்ன இருக்கு? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பேசிக்கிறதுக்கு நிறையவே இருக்கு. எப்ப கல்யாணம் ஆச்சோ அப்பவே இந்த நம்மன்ற பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லாம போயிடுச்சு. ஏன்டா அப்படி பேசுற? நீ என்ன லவ் பண்ணியா இல்லையா? அததான் நீ மதிக்கவே இல்லையே. என்ன மதிக்கல? உன் கூட இந்த வீட்ல ஒன்னா வாழணும், நம்ம குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நீ பண்ற வேலையாலதான் இந்த குடும்பத்துல பிரச்சனையே வருது. என் பேச்சுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து நான் சொல்றத நீ கேட்டிருந்தேனா இந்நேரம் நம்ம லைஃப் வேற மாதிரி இருந்திருக்கும். ஏன் இப்ப இருக்கிற லைஃபுக்கு என்ன? எங்க போதுனே தெரியாம போயிட்டு இருக்கு. பொதுவா ஆசைப்பட்ட விஷயம் கிடைச்சா சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு ஆசைப்பட்ட விஷயம் கிடைச்சதுனால்தான் என் சந்தோஷமே போச்சு. இப்பெல்லாம் இந்த ரூம்குள்ள வரதுக்கே எனக்கு பிடிக்கல. நீ தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காத, எனக்கு இரிட்டேட் ஆகுது. ஏன் சொல்ல மாட்டேன்? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்போ பேசுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ இரிட்டேட் ஆகுதா? ஆமா, நமக்கு பிடிச்சவங்க நம்மளே ஏமாத்தி ஹர்ட் பண்ணும்போது அப்படிதான் தோணும். நீ ரொம்ப மாறிட்ட சீனு. என்ன இப்படி மாத்தினதே நீதான். என்ன லவ் பண்ண டைம்லயும் நீ இதே மாதிரி தான் சொல்லுவ. நீ வந்ததுக்கு அப்புறம் என்ன ரொம்ப மாத்திட்டேன்னு. நான் தான் கார்த்திக். நான் உயிரோட இருக்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கும். மாயா சொல்லிருப்பா. இன்னைக்கு நீ கோர்ட்ல கதிர் கூட வாழ மாட்டேன்னு சொல்லு. அப்படி இல்லைன்னா என்கிட்ட இருக்கிற உன்னோட வீடியோவை உங்க அப்பா கிட்ட காட்டிடுவேன். உன் அப்பா அதே இடத்துல உயிரை விட்டுருவான். கதிரவன் தனலட்சுமி டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க யுவர் ஆனர். மியூச்சுவலா? ஆமா யுவர் ஆனர். கட்டாயத்துல நடந்த கல்யாணம், ரெண்டு பேருக்கும் சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல, அதனால பிரியறத முடிவு பண்ணிருக்காங்க. தனலட்சுமி 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 தனலட்சுமி. உன் பேரு தனலட்சுமியாமா? ஆமா மேடம். கதிரவன் தான் உன் கணவரா? ஆமா. அவரை விவாகரத்து பண்றதுக்கு மனப்பூர்வமா தான் முடிவு பண்ணிருக்கீங்களா?
சொல்லுமா, இது உன் சொந்த முடிவா? யாரோட கட்டாயத்தால எடுத்த முடிவா? இல்ல உன் வீட்ல உன்னை வற்புறுத்துனாங்களா? இங்க பாருமா, உனக்கு கல்யாணம் ஆகி கொஞ்சம் மாசம்தான் ஆகுது. ஒருத்தரை புரிஞ்சுக்க டைம் எடுக்கும். நீங்க டைம் கேட்டா நான் கொஞ்ச நாள் அவகாசம் தரேன். நீங்க அதுக்கப்புறம் கூட ஒரு முடிவு எடுத்துக்கலாம். இல்ல யுவர் ஆனர், அவங்க டைவர்ஸ் பண்ணணுங்கிற முடிவோடு தான் இங்க வந்திருக்காங்க. அத நீங்க தான் சொல்றீங்க. அவங்க எதுவும் பேச மாட்டேங்கிறாங்களே. அப்ப இதுல அவங்களுக்கு விருப்பம் இல்ல போல இருக்கே. சொல்லுமா, விருப்பம் இல்லாம விவாகரத்து கொடுக்க முடியாது. இல்ல யுவர் ஆனர், அவங்க விருப்பத்தோட தான் வந்திருக்காங்க. சொல்லுமா, அவரை விவாகரத்து பண்றதுக்கு முழு சம்மதமா? இந்த விவாகரத்துல எனக்கு மனப்பூர்ண சம்மதம் தான் மேடம்.